அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 34:5-7 அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்திலுள்ள பெத்பேயாருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தின மிகப்பெரிய ஒரு தலைவன் மோசே. 40 வருஷம் கானான் தேசத்துக்காக அதை எதிர்பார்த்து வந்த பக்தனுக்கு அந்த கானான் தேசத்துக்குள்ள ஏன் பிரவேசிக்க முடியலன்னு கேட்டா, என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு துயரமான நிகழ்ச்சி. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை, முறுமுறுத்தார்கள். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நீயும் ஆரோனும் கோல் எடுத்துக்கொண்டு போய் அந்த கன்மலை பார்த்து பேசுங்கள் என்று சொல்ல, இந்த ஜனங்கள் தொடர்ந்து முறுமுறுத்ததுனால கோபப்பட்டு கலகக்காரரே என்று சொல்லி அந்த கன்மலை பார்த்து பேசுவதற்கு பதில் 2 விசை அந்த கோலினால் அடித்தார். தண்ணீர் வந்தது, ஜனங்களின் தாகம் தீர்ந்தது. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு ஆரோனுக்கு சொன்னார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இந்த ஜனத்துக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டி நீங்கள் இப்படி செய்யாதபடினால நீங்கள் 2 பேரும் கானானுக்குள்ள பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிட்டார். அதன் அடிப்படையில் இதற்கு முன்னமே ஆரோன் மரித்து விட்டார். இப்பொழுது மோசேயும் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் யோர்தானுக்கு இந்த பகுதியிலேயே இந்த மலையின் மேல் ஏறி சென்று கானான் தேசம் முழுதும் பார்த்து மரித்தார். அந்த மலையிலேயே கர்த்தர் மோசேயை அடக்கம் பண்ணினார். இது கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனாலும் அந்த நேரத்தில் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல், புலம்பலும் இல்லாமல், சுய பரிதாபம் இல்லாமல் ஆண்டவர் திட்டத்துக்கு சித்தத்துக்கு முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து மன நிறைவோடு ஓட்டத்தை முடித்த மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் மோசே என்றார். மோசேயின் வாழ்க்கை நமக்கெல்லாம் நல்ல திருஷ்டாந்தங்க. இது கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்காமல் போனதுனால முறுமுறுத்து சுய பரிதாபத்தோடு கூட ஒருவேளை ஜெபத்தெல்லாம் கூட நிறுத்திருக்கலாம். நீங்க ஆண்டவர் நம்மோடு பேசுறான்னு விசுவாசித்து எந்த நிலைமையிலும் மனரம்மியம் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கடைசி வரையிலும் கீழ்ப்படியணும். ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நமது முடிவு இருக்கும். வாழ்கிற வாழ்க்கை தான் முக்கியம். ஆகவே நாம் சிவனோடு இருக்கிற இந்த நாட்களிலேயே நமது வாழ்க்கை சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்தி கர்த்தர் சொன்னபடியே வாழ்ந்த மோசையை நமக்கு முன்பாக வைத்து மட்டுமல்ல, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்த பாதையில பொறுமையாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.